இப்போ நேற்று தினம் வந்து சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள். ரொம்பவே ஒரு அண்ணன் தம்பி சண்டைன்னு சொல்றதா தெரியல, ரொம்ப பயங்கரமான ஒரு சண்டையா போயிட்டு இருந்தது. ஆனா விஜய் ரொம்பவே அமைதியா கண்ணியமா இருந்தாரு. நேற்று பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார் இந்த வாழ்த்தை? ஸ்லிப்பர் ஷாட்னு பார்க்குறேன். செத்து போவேன்னு சொன்ன ஒருத்தனை நீ நல்லா இருன்னு வாழ்த்துறது இருக்குல்ல, நம்ம ஊரில் செய்வாங்க ஒருத்தனை. எவன் ஓவர் ஆகிறானோ அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு கறி சோறு போட்டு சாப்பிட வச்சு செருப்பு அடிக்கிறன்னு ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷாட். அந்த சீமான் தான் ஆரம்பிச்சது தம்பி கூப்பிட்டா போவேன், தம்பி கூப்பிட்டா போவேன்னாரு. தம்பி கூப்பிட்ட மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தம்பி வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு பேசிக்கிட்டேன். எதிரி துரோகம் பண்ணிட்டாரு. என்ன சித்தாந்தத்தை ஏற்றுக்கணும் நான் முடிவு பண்ணணும். நான் என்ன சாப்பிடணும், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நான் என்ன முடிவு பண்ணணும், நான் தான் முடிவு பண்ணுறது. நீ முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கல்ல இனப்படுகொலை இலங்கையில் நடந்ததுன்ட்டு. இது என்னது? தன் சொந்த சகோதரனை அழிக்கணும், செத்து போன்னு நினைக்கிறது இனப்படுகொலை இல்லாமல் என்னது? இவ்வளோ கேவலமான இவ்வளோ வன்மமான இந்த புத்தியெல்லாம் மாற்றிக்கிட்டு உங்களுடைய பொது எதிரி யார்? விஜய்க்கெல்லாம் இதுக்குள்ள ஹைப் யார் பேசுகிற அந்த விஷயத்த? திருமாவளவன் சொல்லி சினிமா பிரபலங்கள் நல்ல இந்த வார்த்தையை தான்ப்பா எல்லாமே சொல்கிறாங்க. சினிமா பிரபலத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க? இப்போ வீரமாக முறுக்குறீங்களா? அந்த மீசையெல்லாம் வலிச்சுட்டு நடிச்சிருக்கிறீங்க, கரெக்டுங்களா? நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறீங்க, ஸ்டாலின் படத்தில் நடிச்சிருக்கிறாரு, உதயநிதி நடிச்சிருக்கிறாரு, சீமான் நடிச்சிருக்கிறாரு. ஒட்டுமொத்த நடிகரும் சேர்ந்து இன்னொரு நடிகர் தான் எதிர்க்கிறீங்க. தம்பி 4 பேர் சேர்ந்து எடுத்தால் தானே ஒரு ஆள் தலைவனாக இருக்க முடியும். ஒன்றான்னு ஒன்று கிடையாதுல்ல. ஜெய் ஒரு தலைவன் ப்ரூவ் பண்ணுறதுனால தான் 4 பேரும் கதறீங்க. நேற்று கட்சி ஆரம்பித்தோம்னா திமுக அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்றாரு. நேற்று கட்சி ஆரம்பித்தோம்னா திமுக அழிக்கணும்னு நினைக்கிறான்னா யாரை சொல்கிறாரு? கமலஹாசனையா? மறைமுகமாக சொல்றாரு. விஜயின் பேர் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இப்போ விஜய் வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணாரு இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு. ஏன் அந்த தைரியம் வந்து ஸ்டாலினுக்கு இல்லையா? அந்த தைரியம் ஸ்டாலினுக்கும் இல்லை, உதயநிதிக்கும் இல்லை. இன்னைக்கு என்ன பேசுறீங்க? பிளேடு எடுத்துகிட்டு வராங்க ஆளுமரத்தை சாய்க்கிறதுக்குன்றீங்க. ஆனால் விஜய் என்ன சொன்னார் மாநாட்டில்? அதை கவனிச்சிருந்தா அந்த மாதிரி பேசியிருக்கீங்களா? நான் வாழேந்த வந்தவன் சொன்னார். வாழை வச்சு ஆலமரத்தை வெட்ட முடியுமா? முடியாதா? இந்த டிசம்பர் 6 தளபதி விஜயுமே திரும்பவும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதானா சார்? அதுக்கான சாத்தியம் இருக்கா? மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு நடராஜ். விஜய் சார் என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ சினிமாவில் இருக்க ஆட்கள் எல்லாருமே சினிமாவை தவிர்த்துட்டு இப்போ அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம அரசியல் பேசுகிற ஆளுகிட்ட விஜய் சாரை பற்றி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது குறித்து தொடர்ந்து உங்ககிட்ட நம்ம நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ நேற்று தினம் வந்து சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள். ரொம்பவே ஒரு அண்ணன் தம்பி சண்டைன்னு சொல்றதா தெரியல, ரொம்ப பயங்கரமான ஒரு சண்டையா போயிட்டு இருந்தது. ஆனால் விஜய் ரொம்பவே அமைதியா கண்ணியமா இருந்தாரு. நேற்று பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார் இந்த வாழ்த்தை? ஸ்லிப்பர் ஷாட்னு பார்க்குறேன். அதாவது சீமானனுடைய பிறந்தநாளுக்கு முந்தின தினம் யாருக்கு பிறந்தநாள்? கமல்ஹாசன். ஏன் அங்கே வாழ்த்து சொல்லலை? கமல் அவர்களை மதிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. கமல் அவர்களுக்கு இன்றைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய மாதிரியான ஒரு சூழல் இல்லை. ஏன்னா சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் உலக நாயகன், அவர் வேற பக்கம் போயிட்டாரு, திமுக மேடை ஏறிட்டாரு. ஸோ இவர் வேற சித்தாந்தத்தில் இருக்காருன்னு தாண்டி வாழ்த்து சொல்லியிருப்பாரு. ஆனால் சொல்லலை. ஏன்னா யாருக்கு சொல்லணும்னு முடிவு எடுத்தாருனாக்கா நான் சீமானுக்கு. ஏன் நீ லெஃப்ட்ல நில்லு, ரைட்ல நில்லு, சென்டர்னா லாரி அடிப்பட்டு செத்து போவேன்னு சொன்ன ஒருத்தனை நீ நல்லா இருன்னு வாழ்த்துறது இருக்குல்ல, நம்ம ஊரில் செய்வாங்க ஒருத்தனை. எவன் ஓவர் ஆகிறானோ அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு கறி சோறு போட்டு சாப்பிட வச்சு செருப்பு அடிக்கிறன்னு ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷாட். நீங்கள் அண்ணே நீ நான் செத்துப்போன்னு சொல்கிறேண்ணே, நீ நல்லா இருந்தேன். இது எப்படி இருக்குது? அரசியல் நாகரிகம் ஒரு நல்ல மாண்பை காட்டுது, ஒரு நல்ல தலைவனுக்கான பண்பு காட்டுது. அந்த மேன்மக்கள் என்னும் மேன்மக்கள் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து ஒரு அடி. அப்போ அண்ணன் சீமான் வந்து இதுக்கு பிறகு அதை யோசிக்கணும். நம்ம அரசியலில் விஜய் வந்து எந்த கோட்பாடை ஏற்க வேண்டும்ன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். திராவிடமா தமிழ் தேசியமா ரெண்டுமே வேணான்ட்டு அவர் புதிய ஒரு கொள்கையை கொண்டு வரலாம். அதை அவர் முடிவு பண்ணணும். அது வந்து அவர் அதை சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்கள் கொந்தளிக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்கனாக்கா இது வந்து உங்களுடைய பயம் பதட்டம் இதை தாண்டி நீங்கள் வந்து உண்மையிலுமே யாருக்கான நபராக வேலை செய்றீங்க? சீமான் வந்து இப்போ வந்து அண்ணாமலை இல்லைன்றதுக்காக அண்ணாமலை பேசுவது போல நீங்கள் பேசுறீங்க. இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு இப்போவே சொல்லிட்டுமா? திமுகவும் இப்போ கதறி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வந்து எல்லாம் கதறாங்க. இந்த பக்கம் திரும்ப ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்த ஒரு பக்கம். ஆனால் திரும்ப வந்து ராஜபக்சேவே போய் சந்திச்சுட்டு வந்த நபர் தான். நீங்கள் வந்து திருமாவளவன் வந்து இன்னைக்கு மண்ணுக்காக பேசுகிறேன் அதுக்காக பேசுகிறேன்னு சொன்னாக்கா, ஈழப்போர் நடந்த பிறகு ராஜபக்சேயிடம் அவ்வளோ இணக்கமாக போய் பேசி கைக்குலுக்கி கட்டிப்பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இவங்க எல்லாருமே என்ன மாதிரியான கூடாரன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த அரசியலை புரிஞ்சிக்க முடியும். அப்போ நாளைக்கு பிஜேபி நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக சீமானை வைத்து பேசிச்சோ இல்லையோ, பிஜேபி பேசிச்சோ இல்லையோ, ஆனால் சீமான் பேசினார். இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் தலைவரும் பேசிட்டாரு, துணை முதலமைச்சரும் பேசிட்டாரு. ஒட்டுமொத்தமாக யார் பேசினாலும் விஜய் அவர்கள் அதை வந்து கவனம் ஃபோக்கஸாக இருக்கிறாரு.
சீமாலாம் அவ்வளோ பேசினப்ப சின்ன பசங்களாம் ஓரம் போய் விளையாடுன்ற மாதிரி ஒரு பாட்டு வேலையை போய் பார்த்து திமுக வடிக்க ஆரம்பிச்சார். அப்போது நாளைக்கு இவங்க திமுக யாரிடம் போய் நிற்கும்னா அண்ணாமலைகிட்ட போய் நிற்கும். இந்த மாதிரி வந்து மத்திய அரசை எதிர்த்து தீர்மானம் போட்டார், நீட் எதிர்த்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காப்புல, நீங்கள் பார்த்துக்கன்னு சொன்னாக்க அண்ணாமலை என்ன பண்ணுவாப்புல, ஏற்கனவே அக்ரெசிவாக, அதாவது அக்ரெசிவ்ன்றதை தாண்டி சில விஷயம் அண்ணாமலை என்னது ஊடக விளையாடலே 1000 வாங்கி 2000 வாங்கி குரங்கு மாதிரி தாவாதுன்றதாக இருக்கட்டும், டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 வெளியிட்டார், ஆனால் ஒரு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனப்படணும்னு அண்ணாமலைகிட்ட சொல்லி அடுத்த சீமான் வைசஸ் விஜய் அப்படின்ற மாதிரி இப்போ அண்ணாமலை வைசஸ் விஜய்ன்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையை தான் அவர்கள் பார்க்க முனைப்பாக இருப்பாங்களே தவிர, ரொம்ப ஒரு விஷயம் கரெக்டாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். திருமாப்ப கதாநாயகர் இந்த பக்கம் நாம் தமிழர், இந்த பக்கம் திமுக. நல்லா யோசிச்சு பாருங்க. புலியும் ஓனாயும் சேர்ந்து விரட்டினால் சிறுத்தை ஓடும், தலைதெறிக்க ஓடும். சரிங்களா? புலி மூர்க்கத்தனமாக தாக்கும், ரத்த வெறி பிடித்து மூர்க்கத்தனமாக தாக்கும், ஒரு வரமுறை இல்லாமல் தாக்கும். ஓநாய்கள் ஒட்டுமொத்த கூடாரமாக இருந்து கொண்டு ரத்த காவு கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஓநாய்களுக்கு தேவை வந்து கூட்டமாக சேர்ந்து சிறுத்தையாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அழிக்கக்கூடிய வேலை செய்யும். இங்கே ஒரு ஓநாய் கூட்டம், பெரும் கூட்டம், ஒரு பெரும் நாட்களாக ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு கொண்டு நிற்கிது. அப்போது இந்த நபர்களை எல்லோரும் சமாளிப்பதற்கு நான் பிளேட் எடுத்துகிட்டு வரல, நான் வாளேந்து வந்துள்ளேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வாளோடு களம் செய்ய வந்திருக்கிறேன்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள். சினம் கொண்ட சிங்கமாக இருந்தாலும் மதம் கொண்ட யானையிடம் மிதிப்பட்டு சாகணும். புரிஞ்சுங்களா? யானையோட ஒரு மிதி உங்களுடைய ஒட்டுமொத்த சோழியை முடிச்சு விட்டுனும் போது இங்கே ஒரு யானை இல்லை, 2 யானைகள் இருக்குது. ஸோ விஜயை நீங்கள் நோண்டுவதை விட்டுவிட்டு சரியான பாதையில் நீங்கள் அரசியலை நகர்த்தணும். இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு முட்டாள்தனம்னாக்கா, ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது இங்கே அப்படின்னும் பொழுது இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கு என்ன வழியோ பார்க்கணுமே தவிர, கயிறு கட்டி ஒருத்தனை கீழே தள்ளுறதோடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ கயிறு கட்டி சதி செஞ்சு தள்ளுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிற மற்றவன் வேணால் அதை கண்டுக்காமல் ஓடிக்கிட்டு இருப்பான். ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஜட்ஜ் இருக்காங்கல்ல, இவர்கள் தீர்மானிப்பாங்கல்ல, இவர்கள் பார்க்கும் பொழுது தெரியும் இவனோட கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான், இவனுடைய வேலை ஓடுவது, இன்னொருத்தனை கீழே தள்ளுறது இல்லைன்னு தெரியும்ல. அதே போல தான் இன்னைக்கு திரும்ப பேசக்கூடிய பேச்சையும் சரி, விஜய் பேசக்கூடிய பேச்சையும் சரி, திமுகவுடைய சார்ந்த நபர்கள் பேசக்கூடிய பேச்சையும் சரி, இப்படி தான் பொதுமக்கள் பார்ப்பாங்க. அப்போ ரிசல்ட்டுன்றது 2026. அப்போ அடி உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஆனால் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆழம் பார்த்தவங்க தானே சார். அரசியலில் ரொம்ப காலமாக இருக்காங்க. இப்போ சீமான் எடுத்துக்கலாம், திருமாவளவன் எடுத்துக்கலாம், இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருடைய தாக்குதலை விஜய் வந்து தாக்கு பிடிப்பாரா? தம்பி, ஆழம் பார்த்ததுனாலேயே நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஆட்கள்னு எடுத்துக்கவே முடியாது. சின்ன பையன் உதாரணத்துக்கு சொன்னால் பிரக்னாந்த் தான். சின்ன பையன் தானே அவன். வந்து ஆழம் பார்த்த நபர்களை தானே ஆழம் பார்த்தான். புரிஞ்சுங்களா? நீங்கள் இத்தனை காலமாக செஸ்ஸில் நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்களா, உங்களை தான் ஆழம் பார்த்தானே தவிர புதுசாக வந்த நபரை போய் ஆழம் பார்க்கல. விஜய் அவர்கள் வந்து குழந்தை கிடையாது. அதில் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் பேசுகிறான், பாம்பை பிடிச்சி விளையாடுற, பொட்டுன்னு போட்டுச்சுன்னா வந்து நீ செத்து போவ அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக பயணிக்கிறீங்கன்றதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது, என்னவா பயணிச்சிருக்கீங்கன்றதான் விஷயம். நீங்கள் சரியான நபராக பயணிச்சிருந்தா திமுக சரியான, திக ஒழுங்காக இருந்தால் திமுக கிடையாது, திமுக ஒழுங்காக இருந்தால் அதிமுக கிடையாது, அதிமுக ஒழுங்காக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து வந்து இத்தனை கட்சிகள் கிடையாது. பாமகவோ, விடுதலை சிறுத்தைகளோ, தமுகவோ, இந்தியன் யூனிவர்சிட்டி, இந்த கம்யூனிஸ்ட், பல விஷயங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் மட்டும் தான் ரொம்ப பழமையும் திகவும் இருக்கே தவிர இவர்கள்லாம் அடுத்தடுத்து வந்த நபர்கள். நீங்கள் என்ன களத்தில் செஞ்சீங்கன்னு தானே முக்கியம். அப்போது நீங்கள் அதை தவிர்த்து விட்டு இன்றைக்கி விஜய் குறித்து நீங்கள் சொல்வது என்ன சொல்கிறீங்க? விஜய்க்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ ஹைப்பு? யார் பேசுகிற அந்த விஷயத்த? திருமாவளவன் சொல்லியிருக்காரு. விஜய்க்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க? சினிமா பிரபலங்கள் நல்ல இந்த வார்த்தையை தான்ப்பா எல்லாமே சொல்கிறாங்க. சினிமா பிரபலத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க? அண்ணன் திருமாவும் மறந்துட்டாரு, அவரும் ஒரு சினிமாக்காரர் தான். எவ்வளோ பேருக்கு தெரியும் திரும்ப படத்தில் நடித்தது? அதை அவர் மறந்துட்டுக்கலாம், நம்ம ஞாபகப்படுத்துவோம். நீங்களும் படத்தில் நடிச்சிருக்கிறீங்க, இப்போ வீரமாக முறுக்குறீங்களா, அந்த மீசையெல்லாம் வலிச்சுட்டு நடிச்சிருக்கிறீங்க, கரெக்டுங்களா? நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. இந்த பக்கம் வாங்க, ஸ்டாலின் படத்தில் நடிச்சிருக்கிறாரு, உதயநிதி நடிச்சிருக்கிறாரு, சீமான் நடிச்சிருக்கிறாரு, ஒட்டுமொத்த நடிகரும் சேர்ந்து இன்னொரு நடிகர் தான் எதிர்க்கிறீங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்போ இப்போ இவங்கெல்லாம் சாதாரண ஒரு நடிகர் சார். விஜய் வந்து அப்படி இல்லைல்ல, அவர் வந்து ஒரு ஸ்டார். இப்போ தமிழ்நாட்டை தாண்டிய ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார். அதனால இவங்களுக்குலாம் அப்போ நம்ம விட்டதெல்லாம் இவர் விஜய் பிடிச்சாருன்னு சொல்லி கூட அட்டாக் பண்ணாங்க. தம்பி, 4 பேர் சேர்ந்து இருந்தால் தானே ஒரு ஆள் தலைவனாக இருக்க முடியும். ஒன்றான்னு ஒன்று கிடையாதுல்ல. ஜெய் ஒரு தலைவன் ப்ரூவ் பண்ணுறாரு, அதனால தான் 4 பேரும் கதறீங்க. குறிப்பாக அதில் முதல்வர் கதர் இருக்குல்ல, நேற்று கட்சி ஆரம்பித்தோம்னா திமுக அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்றாரு. நேற்று கட்சி ஆரம்பித்தோம்னா திமுக அழிக்கணும்னு நினைக்கிறான்னா யாரை சொல்கிறாரு? கமலஹாசனையா, திருமாவியா, தமுமுகவையா, கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியா? எல்லாமே நேற்று ஆரம்பித்த கட்சிகள் தான் உங்களுக்கு பிறகு. சரி, இதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ மக்கள் நீதி மையம் எடுத்துக்கலாம், ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு சார் அந்த கட்சி தொடங்கி.
இப்போ விஜய் தானே சார் சொல்றாரு டைரக்ட். விஜய் ஆனா அவர் மறைமுகமா சொல்றாரு, விஜய்னு பேர் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இப்போ விஜய் வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணாரு இந்த திராவிட மாடல் ஆச்சுட்டு. ஏன் அந்த தைரியம் வந்து ஸ்டாலினுக்கு இல்லையா? ஒரு அந்த தைரியம் ஸ்டாலினுக்கும் இல்லை, உதயநிதிக்கும் இல்லை. ஏன்னா அதனால தான் உதயநிதி சொல்றாரு. உதயநிதியுடைய பேச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அரசியல் முதிர்ச்சியின்மை இருக்கும். முதல்வர்களுடைய பேச்சும் அரசியல் முதிர்ச்சியின்மை. நேற்று வந்தவன்லாம் அழிக்க பார்க்கறான்னு ஒருமையில பேசுனீங்கன்னாக்கா, நீங்க வெறும் திமுகவுடைய தலைவராக இருந்தாக்கா நீங்க அப்படி பேசலாம். ஏன்னா உங்க அப்பா அப்படி பேசியிருக்காரு, நாடாவை அவிழ்த்து பாவாடை தூக்கினால்னு. உதயநிதி வந்து எடப்பாடியும் சசிகலாவும் கொடுத்து கொச்சையில பேசியிருக்காரு. அதே போல நீங்களும் பேசலாம். நீங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். நீங்க ஒருமையில பேசுறது உங்களுடைய பதட்டத்தை, உங்களுடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுது. இந்த பக்கம் வாங்க. உதயநிதி என்ன சொல்றாரு? அதை டெல்லியிலேருந்து வந்தாலும் சரி, லோக்கல்லேருந்து வந்தாலும் சரி, திமுக யாரும் அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுவும் கரெக்டாக விக்ரவாண்டியில் அந்த இதை சொல்றாரு. அதில் கூடுதலாக சொல்றாரு, பிளேடு எடுத்துட்டு வந்து ஆலமரத்தை சாச்சலாம்னு நினைக்கிறாங்க, அது சாத்தியமான்னு கேட்குறாரு. இதுல இருந்து அரசியலை பத்தி உதயநிதிக்கு ஒண்ணுமே தெரியலன்னு புரியுது. ஏன்னா விஜயோடைய மாநாடு நடந்துச்சு, கொள்கை சொன்னாரு, எல்லாமே நடந்துச்சு இல்லையா? அதை குறித்து ஊடகவியலாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது அவர் என்ன பதில் சொன்னாரு? நான் அதை பார்க்கல, நான் கவனிக்கல. அதை பார்க்கறத விட உங்களுக்கு என்ன கல்ற வேலை? சரிப்பா, அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சி, அதை விட எவ்வளோ வேலை இருக்கு. ஒரு புதுசாக வர ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், அந்த கட்சிக்கு நான் மாநாட்டை நடத்துறாரு, அதையே அவர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதாமே நீங்க சொன்னீங்க, அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய மிக முக்கியமான நபர். அவர் தான் திமுகவுக்கு அடுத்த வந்து அவர் தலைவர்னு சொல்லப்படும் பொழுது ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் உருவாகுதுன்னா அதைத்தான் மெயினாக நீங்க பார்க்கணும். அதைத்தான் நீங்க கவனிச்சிருக்கணும். என்ன சொல்ல போறாரு, யாருக்கு எதிராக சொல்ல போறாரு. நான் பலமுறை சொன்னேன், பிஜேபியையும் திமுகவையும் நிச்சயமாக எதிர்ப்பார், தீர்மானம் நிறைவேற்றுவார்னு பலமுறை சொன்னோம். நீங்க அதை கவனிக்காம இன்னைக்கு என்ன பேசுறீங்க? பிளேடு எடுத்துட்டு வராங்க ஆலமரத்தை சாய்க்கிறதுக்குன்றீங்க. ஆனா விஜய் என்ன சொன்னார் மாநாட்டில்? அதை கவனிச்சிருந்தா அந்த மாதிரி பேசியிருப்பீங்களா? நான் வாழேந்த வந்தவன் சொன்னாரு. நாங்க பிளேடு எடுத்து வரல. தம்பி, வாழை வச்சு ஆலமரத்தை வெட்ட முடியுமா? முடியாதா? அவர்கிட்ட பல கோடி பேர் கூட இருக்கிறான். எல்லார் கையிலையும் வாழை கொடுத்து ஆலமரத்தை சாய்க்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனால் அவர் நோக்கம் ஆலமரத்தை சாய்ப்பது இல்லை. ஏன்னா ஊருக்கு வெளியில் இருக்க ஆலமரத்தில் தான் சைத்தானு குட்டி பிசாசு எல்லாத்தையும் கொண்டு போய் பிடிச்சி ஆணி அடித்து அடிப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி அது சைத்தானங்கள் கூடாரமாக இருக்கக்கூடிய ஆலமரத்தை வெட்ட வேண்டிய அவசியம் இவர் கிடையாது. இவருடைய நோக்கம் முழுக்க என்னன்னாக்கா மக்களை காப்பாற்றுவதற்காக தான் நான் வாழை வந்திருக்கேன்னு இருக்காரு. தேவையில்லாமல் உங்கள் பக்கம் வாழை திருப்ப வைக்கக்கூடாதுல்ல, அது உங்களுக்கும் நல்லது இல்லை. ஏன்னா ஒரு வெட்டி விட்டாருன்னா பல சைத்தாக்கள் வெளியில் வரும்ன்றதுனால அவர் அதை டச் பண்ணவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக அவர் போயிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி கொண்டு போகணும். 28 தீர்மானம் போட்ட பிறகு இன்னைக்கு விஜய் அதில் ஒரு தீர்மானம் சொன்னார். உடனே உதயநிதி இப்போ புதுசாக போய் பேசியிருக்கிறார். தஞ்சாவூரில் ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாரு, திருமண விழாவில். அந்த விழாவில் அவர் பேசின விஷயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வரேன். இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு உதயநிதி எவ்வளோ காசு வாங்கினீங்க? அவர் ஏன் சார் காசு வாங்கணும்? அதுக்கு அவங்க தான்ப்பா சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு, உதயநிதி சொல்லியிருக்காரு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போய் கலந்துக்கிட்டா இதுக்கு இவ்வளோ தொகை வாங்குவேன், 10,000 20,000 சொல்லி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் வாங்குவாங்களாம். ஒரு வீட்டு திண்ணையில் போய் உட்காந்து டீ குடிச்சா, திண்ணையில் உட்காந்து யார் வீட்டில் டீ குடிக்கிறான் அவன்கிட்ட காசு. ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துட்டா காசு, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா காசு. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. கேட்டாக்கா இப்படி காசு வாங்கி தான் நான் கட்சி வளர்த்தோன்றாங்க. இப்படியெல்லாம் அதாவது நீ யார்கிட்ட காசு வாங்குற தெரியுமா? உன்னை பேருக்கு ஒன்று நேசிக்கிறான் பாரு, கட்சிக்காரர்கிட்ட, அவங்ககிட்ட காசை கொடுங்குற. இப்போ உதயநிதி அந்த கல்யாணத்துக்கு போய் காசு வாங்கிட்டு போறாரு, காசு வாங்காமல் கல்யாணத்துக்கு போயிருக்காரான்னு சொல்ல சொல்லுங்க, எவ்வளோ வாங்கினான்னு சொல்ல சொல்லுங்க. ஏன்னா அவர் சொன்னது எந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி கட்சிக்கு நான் நிதியில் சேர்ப்பேன். ரைட். ரெண்டாவது விஷயம், அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நான் ஒரு டெல்டாக்காரன். இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், இல்லை கொஞ்சம் வெக்கப்பட்டிருக்கணும். ரெண்டுமே இல்லையே. சரி, ஏன் இதுக்கு அது வைக்க போடணும் ஒரு டெல்டாக்காரன் சொல்றதில்ல? எந்த முதலமைச்சரும் எந்த ஆட்சியுமே செய்யாத ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கி கொண்டு அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டது. நீங்கள் குண்டர் சட்டம் போட்டு நான் டெல்டாக்காரன் வெக்கமெல்லாம் பேசுறீங்களே. சரி, இப்போ ரைட்டு, விஜய் கொடுத்த நெருக்கடிக்கு இந்த வார்த்தை வந்துருச்சு உங்களுக்கு. பரந்தூருக்காக கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலத்தை திரும்பி கொடுத்துருவேன்னு சொல்லுங்க. அப்போ கொடுத்துருவீங்களா? அதை சொல்லுங்க. நீ டெல்டாக்காரன் சொல்கிறீங்களா? அப்போ விவசாயியோடைய வலி உனக்கு புரியணும்ல, வேதனை புரியும்ல. மத்திய அரசாங்கம் விவசாய நிலத்தை கையகப்படுத்தி கொடுன்னு சொல்லவே இல்லை. மத்திய அரசு மாநில அரசு கொடுத்தது என்னன்னாக்கா இடத்தை தேர்வு செஞ்சு கொடுன்ட்டு. ஆனால் நீங்கள் தான் தேடி தேடி விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டுட்டு இன்றைக்கி போய் உட்காந்துக்கிட்டு விஜயோடைய அறிக்கை நெருக்கடி வந்த பிறகு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஆளாக உளர ஆரம்பிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறது சொல்லுங்கள்? எப்படி பார்க்கலாம்? புரியுது. இப்போ தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். இப்போது ஒரே ஒரு பேச்சு, ஒரு மாநாடு, நல்லா வச்சுங்க, ஒரே மாநாடு ஒரே வாட்டி மக்களை சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கே வந்து ஒட்டுமொத்த கூடாரமும் வெளியில் வந்து கதற ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ விஜய் வந்து 234 தொகுதியும் கதற விடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. தெரியுமா? ஒரு மீட்டிங் போட்டுட்டு பொறுப்பாளர்கள் போடணும், 234 தொகுதியில் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூஸ் என்ன எடுங்கன்னு இருக்காரு. எத்தனை ஆண்டு காலமாக இது வரைக்கும் சரி செய்யப்படாமல் கிடப்பில் போடக்கூடியது, மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பது என்னதுன்னு எடுக்க சொல்கிறாரு. எடுத்துட்டு கூடிய விரைவில் விஜய் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார்.
இத்தனை ஆண்டு காலமாக இதெல்லாம் செய்யல. நீ பிரஸ் மீட் முன்னு தான் விஜய் சந்திக்கணும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, அன்னைக்கு பிரஸ் மீட் அவர் வைக்கும் பொழுது இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்படும். இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த பிரச்சனை இவ்வளோ ஆண்டு காலமாக இருக்குது, இந்தந்த மாவட்டத்தில் இவ்வளோ சாதிய பாகுபாடு இருக்குது, இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த வேலைவாய்ப்பின்மை இருக்குது, இந்தந்த மாவட்டத்தில் இன்னும் மின்சாரம் இல்லை, இன்னும் ஆம்புலன்ஸ் இல்லை, இன்னும் ரோடு வசதி கிடையாது, இந்தந்த மாவட்டங்கள் இன்னும் சோறுக்கு வழி இல்லாமல் நீதிமன்றமே மேற்கோள் காட்டுச்சு. கள்ளச்சாராயம் மண் நடந்த பொழுது இங்கே வந்து தொழில் வளம் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லாத ஒரே காரணத்தினால தான் கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பித்தான். அப்போது 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூஸ்லாம் எடுத்துட்டு இதையும் நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பதற்கான எல்லா வேலையும் விஜய் செஞ்சுட்டு இருக்காரு போது அடி எப்படி தெரியுமா இருக்கும்? இது எப்படி சார் ஒரு சர்க்கார் படம் பார்க்குற மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொல்லும்போது? அவர் தான் ரொம்ப முன்னாடியே தெளிவாக சொன்னார், இதற்கு கீழே அமையும் பாரு ஒரு சர்க்கார், அப்போ தெரியும்ன மாதிரி கிட்டத்தட்ட இவர் அந்த மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இன்னொரு விஷயமும் யாரெல்லாம் பொறுப்பாளராக போடலாம் அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் உடனுக்குடனே வெளியில் கசியுது, யார் அந்த கருப்பாடுன்றதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வேலையும் செய்கிறாங்க. இது வந்து உடனே முடியாது. ஏன்னா பல கட்சிகள் வந்து பல ஆண்டு காலமாக எவன் விசுவாசமாக நடிக்கிறான்றதெல்லாம் பார்த்துட்டு சில விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அது ஒரு சுழற்சி முறைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கே 1 வருஷம் ஆகிடும். ஆனால் அந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் யோசிக்கணும். ஏன்னா இப்போது காளியம்மாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாக்கு வரப்போகிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? நாம் தமிழரை சேர்ந்த காளியம்மாள், எனக்கு தெரிந்த வரை சொல்கிறேன், காளியம்மாளும் சீமானும் சேர்ந்து போட்ட நாடகம் தான் அந்த பிசுறு மசுருன்னு பேசுனதாக இருக்கட்டும், இவர்கள் 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா இந்த சண்டை நடந்த பிறகு வெகு நாளுக்கு பிறகு காளியம்மாள் கொடுத்த பேட்டி இருக்குது, ஏகலைவென்ற கொடுத்ததில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை கூட சீமான திட்டியது கிடையாது, முறைச்சது கிடையாது, கடுமையான சொல்லாடல் பயன்படுத்தியது கிடையாது, அண்ணன் தங்கையும் இணக்கமாக இருக்கிறோம். இணக்கமாக இருக்கிற நபரை ஏன் இப்படி பேசினேன்? ஊடகத்துக்காக பேசினேன். ஊடகத்தை நம்ப வைக்கணும், எல்லா கட்சியும் நம்ப வச்சுட்டு காளியம்மாள் தன்னுடைய ஆள் இல்லைன்ற மாதிரி நீ காட்டிட்டு காளியம்மாளை உள்ள களத்தில் இறக்கி ஒரு கட்சிக்குள்ளே உட்கார வச்சு அங்கே இருக்க விஷயத்தை இங்கே வந்து கக்கணுன்றதுக்காக தான் செய்கிறேன். காளியம்மாளும் நாளைக்கு விஜய் கட்சி நோக்கி வரும், ராஜீவ்காந்தியும் விஜய் கட்சியை நோக்கி வருவாப்பில், திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தியும் வருவாப்பில், இந்த மாதிரி பல நபர்கள் உள்ளே வருவதற்கான வேலை செஞ்சு விட்டுருக்காங்க பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக விஜய் கட்சியை சார்ந்த மேல்மட்ட நிர்வாகிகளும் சரி விஜயும் சரி கூர்ந்து கவனிங்க. அவசரப்பட்டு ஒரு ஆளுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து அவனை முக்கியமான நிகழ்வுகளை கலந்துக்க வச்சிங்கனாக்கா இது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் உங்களுக்கு. அப்போ இவங்க எல்லாருமே கருப்பாடுகளா சார்? நிச்சயமாக அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல சார். இப்போ நேற்று வந்து இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஆட்களை வந்து விஜய் சார் மீட் பண்ணியிருந்தாரு சார். அது ட்விட்டரு இந்த மாதிரி ஃபேஸ்புக் அதெல்லாம் ரொம்பவே அதிகமாக வைரல் ஆச்சு. ஆனால் எந்த ஒரு ஊடகத்துலையுமே பெருசாக அது ஊடகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் வந்து திமுக ரொம்ப கைவந்த கலை தாண்டி ஊடகத்திற்கு ஒரு தேவை இருக்கிறது, தேவையை பூர்த்தி பண்ணி வைக்கும். திமுக எப்படின்னாக்கா கூட்டணி கட்சிகளை குதூகலமாக எப்பயுமே வச்சுக்கும். நீங்கள் எதிர்த்து இப்போது காங்கிரஸை சேர்ந்த ஒரு நிர்வாகியே வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டவருக்கு இப்போ ஒரு சில முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது எங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவர்களை வந்து குதூகலமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வேலையை வந்து நிச்சயமாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக செய்யும். இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இப்போ இந்த சைடு வந்து பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு தான் விஜய் வந்து இப்போ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது. நீங்கள் கட் பண்ணி வெட்டி ஒட்டுறது, விஜய் சொல்லாத விஷயத்தை சொன்ன மாதிரி போட்டது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நேரடியாக அவர் தொலைக்காட்சியிலையும் அவர் சார்ந்த தொலைக்காட்சி பேர்லேயே யூடியூப்பும் வரும்பொழுது எப்போ வேணால் ரெஃபரன்ஸ் ஒரிஜினலோட காப்பி எது நம்ம எடுத்து பார்க்க முடியும் பொழுது அதுக்கு ஒரு அடி. ஸோ திமுகவுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி. இப்போ கோயம்புத்தூர்லேயே நீங்கள் பாருங்களேன், முதல்வர் போன நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். கடவுளை அஜித்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முதலமைச்சர் அந்த இடத்திற்கு வந்து இறங்கி பின்னு தான் அந்த விஷயம் நடந்துச்சு. இறங்குறதுக்கு முன்னாடி நடந்திருந்தா நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோவையில் செந்தில் பாலாஜியை பாராட்டுறாரு. கோவையில் செந்தில் பாலாஜி பக்கமும் திமுக பக்கமும் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி கல்லூரி மாணவர்களை நிரப்பி விட்டு எங்கள் பக்கம் யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, விஜய்க்கு மட்டும் இல்லை எங்களுக்கு இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக ஒரு வேலையை செஞ்சீங்க. ஆனால் அதுதான் கொல்லிக்கட்டை வச்சு தலை சொஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. முதல்வர் வருவது வரைக்கும் அமைதியாக இருந்த அஜித் ரசிகர்கள் அரசியல் விட்டு விலகின எங்கள் தலைவனை தூக்கி கொண்டாடின இப்போ விஜய்க்கு பதிலாக நீங்கள் வந்து அஜித்தை தூக்கி பிடிச்சி வேறு மாதிரி பண்ணீங்கல்ல, இருறா நாங்கள் சம்பவம் செய்யணும். முதல்வர் வந்து இறங்கினோடனே கடவுளே அஜித்தே இந்த குரல் பார்த்தீங்கன்னாக்கா முதல்வரை வந்து அப்படியே திக்குமுக்க அடிமை வச்சிருச்சு. இப்போது அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் 2 பேரும் சேர்ந்து யார் அடிக்கிறாங்க? திமுக முடிஞ்சு போச்சா சொல்லி? அதை தான் சொன்னேன், நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை செஞ்சீங்கன்னாக்கா பசங்க ரொம்ப தெளிவாக அடிப்பாங்க. ஸோ அஜித் ரசிகர்கள் உள்ளபடி வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா யாரை எதிர்க்கணும்ன்றது ரொம்ப துணிவோடு நீங்கள் எதிர்க்கிறீங்கல்ல, அது உங்கள் தலைவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இந்த பக்கம் இந்த யங்ஸ்டர்ஸ் விஜயோட யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரும் படை வந்து இந்த பக்கம் திமுகவை அடுத்து கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக்கலாக கபலீகரம் செய்வதற்கான எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ நான் அஜித் ரசிகருமே ரொம்பவே ஒரு முடிவோட தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அஜித்தோட ரசிகர் தான், ஆனால் அவன் தளபதியோட தொண்டன் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணுறாங்க சார். இந்த டிசம்பர் 6
தளபதி விஜயுமே திரும்பவும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்க போறதா சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதானா சார்? அதுக்கான சாத்தியம் இருக்கா? ஏன்னா இப்ப தொடர்ந்து திரும்ப வந்து பேசிட்டு வர்றாரு, விஜய்க்கு எதுக்கு இந்த அளவுக்கு ஹைப்பு, இது இந்த மாநாட்டை விட நாங்க பெரிய ஒரு மாநாடு வந்து நடத்தணும், சிறுத்தைகள் வந்து 12 மணி வரைக்குமே இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான சாத்தியம் இருக்கா? சிறுத்தைகள் சரக்கோட இருந்தாங்க, அதனால 12 மணி வரைக்கும் தங்கினாங்கன்றதுலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னொன்று விஷயம் புரிஞ்சுக்கணும், டிசம்பர் 6 அப்படின்னால நினைவுக்கு வருவது பாபர் மசூதி இடித்த தினம். அன்னைக்கு இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது. வரக்கூடிய டிசம்பர் 6 என்பது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய வேலை நிச்சயம் நடக்கும். அன்னைக்கு விஜய் வந்து கலந்துக்கிறது உறுதி. டிசம்பர் 6 அந்த நிகழ்வில் அவர் கலந்துக்கிறாரு. அவருக்கு அச்சப்பட்டு நீங்கள் கலந்துக்காமல் ஒதுங்கிறது தான் இப்போ வந்து இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா திரும்ப வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னார், ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிறேன்டார். இப்போது எங்களுடைய குழுவோடு சேர்ந்து ஆலோசனைக்கு பிறகு இது அறிவிக்கப்படும்ன்றார். யார் அந்த குழு? ஆலோசனை குழுன்னு அவர் தானே சார் இருப்பாரு, திமுக. ஓ, புரிஞ்சுங்களா? அவங்க கட்சி ஆட்கள் வந்து இந்த ஆலோசனை குழுவில் இருக்கும். அவங்க கட்சி ஆள் சொன்னதை இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க? ஏங்க, திமுகவுக்கு திரும்ப சொன்னதே திமுக கேட்டது கிடையாது. வேங்கவேலிருந்து எதுக்காக தீர்மானம் ஏதாவது ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கா? அப்போது திமுக என்ன சொல்லுகிறதோ அதற்கேற்ப வந்து திரும்ப வந்து பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவார். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கட்சிக்குள் ஒரு மறுசுழற்சி முறை ஏற்படுத்த போகிறோம், ஒரு மாறுதல்களை கொண்டு வர போகிறோம். ஏன்? ஆதவ அர்ஜுன் உள்ளே வந்ததுலேருந்து திருமாவுக்கு பெரிய நெருக்கடி. ஏன்னா ஆதவ அர்ஜுனுக்கு ரொம்ப அரசியல் தெளிவு புரிதல் இருக்குது. திமுகவை அனுசரித்து போகணும், திமுக பணம் வாங்கணுமோ திமுக பதவி வாங்கணுமோ அவருக்கு தேவையில்லை. திருமாக்கே எவ்வளோ வந்து அந்த கட்சிக்கு பணம் கொடுத்தா, அந்த மாநாடுக்கு பணம் கொடுத்தான்ற செய்திகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவரால் தான் பெருசாக அந்த மாநாடு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மாநாடு நடந்தா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அடுத்த தளத்திற்கு அவர் கொண்டு போயிடுவாருன்ற மாதிரி இருக்கும் பொழுது இவர் ஆதவ அர்ஜுன் விஜயை கரெக்டாக நேசிக்கிறாரு. விஜயால் வந்து இவ்வளோ பேரை கூட்ட முடியுன்றதை வந்து கண்ணார பார்த்துட்டாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, திருமா விடுங்க, திரும்ப அண்ணன் எப்பயுமே அப்படி தான் பேசுவார். நம்ம சீமானே எடுத்துக்கங்களேன், காசு கொடுத்தாம ஒரு கூட்டத்து வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ வேறு எந்த கட்சியாவது கூட்ட முடியுமா? நாங்கள் கூட்டின மாதிரின்னு கேட்டார்ல. உளவுத்துறை கண்ணில் மண்ணை தூவி உளவுத்துறை ரிப்போர்ட்டையே பொய்யாக்கின கூட்டம் எதுனாக்கா விஜயோடைய கூட்டம். உளவுத்துறை சொன்னது 4லேருந்து 5 லட்சம் பேர் வருவாங்கன்ட்டு, ஆனால் வந்தது 8லேருந்து 10 லட்சம் பேர். அப்போ உளவுத்துறையை கூட கணிக்க முடியாத அளவுக்கு வந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் தான் விஜயின் கூட்டம். இந்த கூட்டம் தான் நாளைக்கு உங்களை விரட்டடிக்க காத்து கொண்டிருக்க கூட்டம். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சின்ன பசங்க பொடி பசங்க சொன்னீங்கல்ல, அந்த சின்ன பசங்க அந்த பொடி பசங்க தான் குடிக்காமல் கூத்தடிக்காமல் கரெக்டாக விஜயோடைய மாநாட்டுக்கு அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் கேட்டது போல் மிக பிரம்மாண்டமான இடத்த கொடுத்துருந்தீங்கன்னா இதை விட க்ரௌடு கூடியிருக்கும். குறிப்பாக குழந்தைகள் வர வேண்டாம், முதியோர்கள் வர வேண்டாம், வயசானவங்க வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம்னு எல்லாம் சொன்ன பிறகு வந்த கூட்டமே இவ்வளோ. அப்போ எல்லோரும் வாங்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்த அவர் ஆர்கனைஸ் பண்ணான்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு சம்பிச்சு போகும். எங்கே உங்களுக்கு ஒரு அடி இருக்குன்னு தெரியுங்களா? விஜயோடைய நடைபயணம். விஜயோட நடைபயணம் நடக்கும் பொழுது தான் திமுக உள்ளபடி திக்குமுக்க ஆடி போகக்கூடிய நிலை ஏற்படும். அந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ காவல்துறை போட்டாலும் காவல்துறை அவர்கள் பாட்டு அவர்கள் வேலையை தான் செஞ்சுக்கிட்டு ஓரமாக நிற்க முடியும். ஏன்னா ஊருக்குள்ளே அவர் போவார். 2 பகுதியாக பிரித்து அவர் நடக்கிறாருன்னு வச்சு நடைபயணம். அந்த ஊருக்குள்ளே வரக்கூடிய க்ரௌடு எப்படி இருக்கும், வரவேற்பு எப்படி இருக்கும், நீங்கள் வந்து மேலதாளம் உயலாட்டம் கரகாட்டம்னு வச்சு அவரை வரவேற்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமானதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அடியில் தீ வச்சு விட்ட மாதிரியே இருக்கும். அவனால் கத்தவும் முடியாது, பொத்தவும் முடியாது. வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லாத பொருளாத ஒரு காசிப்பை தான் சொல்லணும். பிளேடு தூக்கிட்டு வராங்கன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இருந்தால் அந்த வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நம்மளாலும் வாழேந்தி வரேன்ட்டாப்புல, மக்களை காப்பாற்றுவதற்காக நான் வாழேந்த தயார்னு சொல்லாலும் நீ பிளேடு ஏந்தி வந்திருக்கேன் போது உங்களை அழிப்பது அவருடைய நோக்கமே கிடையாது. மக்களை காப்பாற்றுவதற்கு வாழேந்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது தான். அதனால தான் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு கொடுப்பேன்னு சொன்ன பிறகு இன்றைக்கி ஆளுநர் ஷானவாஸ்ட்டை கேட்குறாங்க, திரும்ப விடுதலை சிறுத்தை சேர்ந்த ஆளுநர் ஷானவாஸ்ட்டை கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து அவர் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அப்போ நீங்கள் ஏன் விஜயை நோக்கி போகாமல் திமுக கூட இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால், திமுகவை விட்டு எங்களை பிரிக்க பார்க்குறாங்க. நாங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியில் போயிட்டோம்னா அந்த இடம் வெற்றிடமாக இருக்குமா, வேற ஒரு ஆள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்றாரு. யார் ஏன்னு கேட்டாக்கா அவரே சொல்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்துடும். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட வந்துரும்ன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஒட்டிக்கிட்டே தவிர மக்களை பற்றின எந்த புரிதலும் இல்லைன்ற உங்களுக்கு இதிலே புரியுதா? இப்போ உங்கள் நோக்கம் என்ன? கடைசி வரைக்கும் இந்த 2 சீட்டு வாங்கிட்டு அவர் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை பெறுவது தானே. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லியிருக்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதோட கூட்டணி வைப்போம். பிஜேபி அந்த வார்த்தையை சொல்லலை, திமுக சொல்லலை, விஜய் தான் சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? பாட்டாளி மக்கள் கட்சி நாளைக்கு வந்து விஜயை நோக்கி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கானா? விஜயை நோக்கி திரும்ப வந்துட்டார்னா தெளிவாக இருந்தது எங்கள் விஜய். திரும்ப உள்ளே வந்தாங்கன்னா விஜயகாந்த் எப்படி முடித்தாரோ அப்படி முடிக்க தான் வராரே தவிர நிச்சயமாக உங்கள் கூட்டணியை வலுப்படுத்துவது கிடையாது. ஏன்னா திரும்ப இப்பவும் சொன்னார், இன்றைக்கும் பேசியிருக்காரு, விஜயகாந்த் வந்த பொழுது இப்படி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களான்ட்டு விஜயகாந்த் சொல்லி முடிச்சது யார்? கடைசியாக
திருமாவும் வைகவும் எல்லாம் சேர்ந்து தான் முடிச்சிங்க. இப்போது நீங்கள் தான் வந்து கொடிய விஷப்பாம்புன்னு திமுகன்னு சொல்லிட்டு அந்த கொடிய விஷப்பாம்போட கொண்டு போய் நீங்கள் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த அரசியல் நகர்வை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட விஜய் யாரை கிட்ட வைக்கணும், யாரை எட்ட வைக்கணும், யாரை செருப்பு மாதிரி வெளியில் வைக்கணுன்றதை ரொம்ப தீர்மானமாக முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் விஜய் ஒருபோதும் வாயை திறந்து நான் சீமானோட கூட்டணி போகிறேன்னு சொல்லவே இல்லை. அண்ணன் சீமான் தான் ஆரம்பத்துலேருந்து தம்பி கூப்பிட்டா போவேன்னாரு. தம்பி கூப்பிட்ட மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தம்பி வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு பேசுறீங்க. எதிரின்னு வர சொல்லியிருக்கேன். எதிரி துரோகம் பண்ணிட்டாரு. என்ன சித்தாந்தத்தை ஏற்றுக்கணும் நான் முடிவு பண்ணணும். நான் என்ன சாப்பிடணும், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நான் என்ன முடிவு பண்ணணும், நான் தான் முடிவு பண்ணுறது. நீ முடிவு பண்ணக்கூடாது. நீ முடிவு பண்ணிட்டு ஒரே விஷயத்துக்காக அதை நானும் பேசணும், அப்படி இல்லாட்டி லாரி அடிச்சு செத்துருவேன்னு சொல்கிறது அரசியல் முதிர்ச்சின்மையை தாண்டி நீங்கள் சொன்னீங்கல்ல இனப்படுகொலை இலங்கையில் நடந்ததுன்ட்டு. இது என்னது? தன் சொந்த சகோதரனை அழிக்கணும் செத்து போன்னு நினைக்கிறது இனப்படுகொலை இல்லாமல் என்னது? இவ்வளோ கேவலமான இவ்வளோ வன்மமான இந்த புத்தியெல்லாம் மாற்றிக்கிட்டு உங்களுடைய பொது எதிரி யார்? திமுக. திமுகவை அழிக்கணும் தானே வந்தேன்னு சொன்னீங்களே தவிர அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்குறத விட்டுட்டு தேவையில்லாமல் விஜய் நோண்டுவது என்பது உங்கள் தலையில் மறுபடியும் கொல்லிக்கட்டி வச்சு சொல்லிடுற மாதிரி. இப்போ நீங்கள் பேசினா பரவாயில்ல, உங்கள் கட்சியை சார்ந்த எல்லா நபர்களையும் வச்சு பேச வைக்கிறீங்க. ஸோ அநாகரிகத்தோட உச்சத்துக்கு போகிறீங்கன்னும் பொழுது விஜய் அநாகரிகமாக பேச வேண்டாம்னு சொன்னதுனால பொறுமையாக இருக்கிறான், அமைதி காக்குறாங்க. இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண்டுக்கலன்னு வச்சுங்க, கண்ணசையெல்லாம் கொடுக்க வேணாம், கண்டுக்கலன்னு வச்சுங்களேன், இறங்கி அடிக்கும் பொழுது ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு. ஏற்கனவே சீமான் அவர்களை யூடியூப் ரூட்டர்ஸாக இருக்கட்டும் மற்ற நபர்கள்லாம் எப்படி வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு வீடியோ போட்டாங்க, கபலீகரம் செஞ்சாங்கன்ட்டு இருக்குது. ஸோ வரலாற்றில் நீங்கள் செஞ்ச தவறுகள் பிழைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சீமான் மட்டும் கிடையாது, திருமாவும் சரி, இந்த பக்கம் திமுகவும் சரி. அப்போது நீங்கள் என்ன பண்ணாக்கா அதை யோசித்து ஒரு விஷயத்தை பேசுங்க. யோசிக்காமல் பேசிட்டீங்கன்னா நீங்கள் செஞ்ச பிழை, நீங்கள் செஞ்ச தவறே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு ஓட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரி நிலைமை வந்துடும். இல்லை சார், இப்போ இந்த விஷயத்தில் விஜய் அமைதியாக இருந்தாலே போதும் சார். ஏன்னா விஜயலட்சுமி அக்கா வந்துடுவாங்க, அது சீமான் பதில் கொடுத்துருவாங்க, 2 பேர் போயிடும். இது வந்து எனக்கு ஏற்பு குறிதலே வச்சுங்களேன். ஏன்னா வந்து இந்த விஜயலட்சுமியை வச்சு யார் அரசியல் பண்ணுறான்றதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இங்கே சண்டைன்றது வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, சரியான ஆண்மகனா களத்துக்கு நீ வருவ, எதிரி யாருன்னு வெளியே வந்து கதறுவ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட தான் மோதத்துக்கு ரெடியாக வர. ஆனால் இப்போதைக்கு இவர் எடுத்திருக்க பாதை ரொம்ப தெளிவான ஒரு பாதையாக போயிட்டு இருக்கு. அப்போ இவர் எடுத்தது போல் நடைபயணமாக இருக்கட்டும், ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், பொறுப்பாளர்கள் போடுவதாக இருக்கட்டும், இன்னும் குறிப்பாக இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். இப்போது அந்த கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஜெகதீசனாக இருக்கட்டும், ராமாக இருக்கட்டும், அல்லது லயலா மணியாக இருக்கட்டும், இவர்கள்ட்டெல்லாம் பேசுகிறதுல ஒரு நேர்த்தி இருக்குது. ஒரு நேர்த்தியாக ரொம்ப தெளிவாக ஒரு அரசியல் புரிதலோடு பேசுகிறாங்க. அதை தாண்டி விஜய்க்காக பேசக்கூடிய பல நபர்கள் வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் தற்குறித்தனமாக பேசுகிறாங்க. அது வந்து நாளைக்கு விஜய்க்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி எதிர்கொள்வதற்கு திராணி இல்லை, உங்களுக்கு அதை எதிர்கொள்வதற்கான வலிமை இல்லை, இல்லை அரசியல் தெளிவு இல்லைன்னும் பொழுது நீங்கள் பேசக்கூடாது. ஊடகத்தில் உட்காந்து நீங்கள் விஜய் சார்பாக இப்போ பேசும்பொழுது என்னாகனாக்கா அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது. அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவாக ஏற்படுது. ஸோ விஜய் அவர்கள் இந்த பேச்சாளர்கள் போடுறீங்க இல்லையா, அதை ரொம்ப சரியான நபர்களை பேச்சாளர்களாக போட்டு அவர்களை மட்டும் ஊடகத்தில் முன்னே உட்கார வச்சா மட்டும்தான் இது ஒரு நல்லதாக போகும். இல்லாட்டி பேச தெரியாதவன் விஜய் கட்சிக்கு வந்துட்டு அதை வச்சு பப்ளிசிட்டி தெரிவிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் பேசுகிறான் பார்த்தீங்களா, இது வந்து பெரிய செட்பேக் விஜய்க்கு நடக்கும். ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு ஊடகத்தில், அது குறிப்பாக டிபேட்லாம் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு சின்ன வார்த்தை மாற்றி விட்டாலும் அது அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக போயிடும். விஜய் இவ்வளோ விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்த நீங்கள் இதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. சரியான நபர்களை போட்டு சரியான நபர்களை களத்தில் இறக்கி விடுங்க. இல்லை சார், இப்போ போட்டிருக்க எல்லாமே தற்சமயத்துக்காக தான் சார் போட்டுருக்கோம். இப்போ கட்சி 2026 தேர்தலில் போட்டியிடும் போது அது ரொம்பவே ஃபுல் பிளெஜ்டாக இருக்கும் சார். அதை எப்படி பார்த்தா தற்சமயத்துக்கு போடுறது தான் பிரச்சனையே. நீங்கள் தற்சமயத்துக்கு போட்ட ஆளுங்க பேசினது தான் நாளைக்கு எலெக்ஷன் டயத்தில் இதைத்தான் எடுத்து வீடியோ போடுவானுங்க. எப்போவோ நடந்தெல்லாம் இப்போ எடுத்து போடக்கூடிய ஆட்கள் ஊடகத்தில் உட்காரும் பொழுது அந்த புரிதலோடு அரசியல் தெளிவோடு ஊடகத்தில் வந்து எந்த மாதிரி கேள்வி வேணாலும் வரும். ஊடகவாளர்கள் உங்களை சார்ந்த நபர்களாகவே இருக்க மாட்டாங்க. ஊடகவாளர்கள் நடுநிலையும் உண்டு, திமுக சார்புள்ள நபர்களும் உண்டுன்னும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை கையாளக்கூடிய திறன் உள்ள நபர்களே போடுங்க. இல்லை சரியில்லாத நபர்களை போடும் பொழுது இது வந்து நாளைக்கு பெரிய உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். அதே மாதிரி பொறுப்பாளர்களும் சரி, ஒரு கட்சியிலிருந்து வரக்கூடிய பொறுப்பாளர்கள் போடுவதும் சரி, ரொம்ப சரியான நபரை போடணும். போடாமல் போனீங்கன்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு தான் அது வந்து விலை போவான், உங்களை காவு கொடுப்பான், உள்ளே இருந்துகிட்டே அரசியல் இழிவாக பேசுவான், சாதியை பற்றி பேசுவான், சமூகத்தை பற்றி பேசுவான். எல்லாமே விஜய்க்கு வந்து தலைவலியாக மாறும். இப்போ விஜய் அவர்கள் ரொம்ப பொறுமையோடு நிதானத்தோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்கிற எல்லாத்துக்கும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேடு விளைவிக்கும். ஸோ அதை விஜய் பார்த்துக்கணும். ஸோ தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் குறித்தும் தளபதி விஜய் குறித்தும் பேசணும் சார். ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி.